காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி, மொழிவெறி அத்தனையும் ஒருங்கிணைந்த ஒரே கட்சியாக செயல்படுகின்ற ஒன்றிய பாஜக அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற முகமது இக்பால் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திய ரஷீத் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்தியிருக்கின்ற முஜிம் பாஷா அவர்களே, முன்னிலைக்கின்ற சையத் நாசர் அவர்களே, முகமது அன்னிப் அவர்களே, நசருதீன் அவர்களே, முகமது அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கண்டனுரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட தலைவர் முஸ்தாபா ஷா அவர்களே, மாவட்ட பொருளாளர் இப்ராஹிம் பாஷா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாங்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற மறுமலர்ச்சி வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் எங்கள் அன்பு சகோதரர் தோழர் பாசறை பாபு அவர்களே, தமிழ் புலி கட்சியினுடைய மண்டல செயலாளர் புலி பழனி அவர்களே, எம்எல் கட்சியினுடைய லூத் மேரி அவர்களே, மக்களிடம் கற்போம் அமைப்பினுடைய தலைவர் வழக்கறிஞர் கண்ணன் அவர்களே, மக்கள் அதிகாரத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜெகன் அவர்களே, மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் முரளி தமிழன் அவர்களே, அம்பேத்கர் எழுச்சி இயக்கத்தினுடைய கார்த்தி அவர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய வெற்றி தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி நேரில் பதிவில்லாத தோழர்களே, தோழியர்களே, ஆங்காங்கு வேடிக்கை பார்க்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, குறிப்பாக காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் வனவாசம், ஏன் என்றால் சிறைவாசம். இது நாம் சொன்னதில்லை. வெள்ளைக்காரனை எதிர்த்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் போராடி அதை கொடுமைகளை அனுபவித்து அந்த கொடுமைகளை சிற்றவரை அனுபவித்தவர்கள் தான் இந்த 2 கட்சி. அன்னைக்கு முஸ்லீம் லீக். இந்த 3 கட்சிகள் தான் இந்தியாவிலே வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியது. அப்படி போராடியவர்களில் இன்னொரு கட்சி இருக்குது. அது யாரானா ஆர்எஸ்எஸ். இதுவும் போராடினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட போராடியவர்கள் மீது வெள்ளைக்கார அரசு சட்டம் இப்போ சொன்னாங்க, வழக்கறிஞர்களாம் சொன்னாங்க 124A, நம்முடைய வெற்றி செல்வன் கூட சொன்னாங்க 124A. அந்த 124A என்ற சட்டத்தை போட்டு எங்கே வேணாலும் கண்ட உடனே சுடலாம், எங்கே வேணாலும் கைது பண்ணலாம், எவ்வளோ நாள் வேணாலும் கைது பண்ணலாம், எத்தனை மாதம் வேணாலும் வச்சுக்கலாம், தங்கு தடையே கிடையாது. அப்படி கைது செய்யப்பட்டவர் தான் மகாத்மா காந்தி அவர்களும் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களும். ஏன் இன்றைக்கு நம்மோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மூத்த தோழர், இந்திய வரலாற்றிலே மூத்த தோழர் விளங்கி கொண்ட அரசியல் தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு. அந்த சட்டங்களின் கீழே தான் தூக்கு தண்டனை முத்தமிட்ட நம்முடைய மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகுதேவ் போன்றவர்கள். இப்படி எண்ணற்ற தலைவர்கள் போராடி இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும், நீ என்ன வேணாலும் செய்துக்கோ, நாங்கள் போராடுவோம், இந்த நாடு சுதந்திரம் அடைய நாங்கள் ஒருதோறும் எங்கள் இன்னுயிரையும் ஈர்க்க தயார் என்று போராடியவர்கள் தான் இந்த பட்டியலில் இருக்குங்க. அப்படிப்பட்டவர்களை ஒடுக்க வேண்டும் என்று தான் வெள்ளைக்கார அரசு அன்றைக்கு இந்த 124A என்ற ஒரு சட்டத்தை போட்டு செயல்படுத்தினிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வந்து அரசியல் கட்சி இவ்வளோ நாள் இருந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லையில் அப்பா மகனை காவல்துறை அடித்தே சாவடித்தான். அதுக்கு இன்னும் இது வரைக்கும் என்ன தீர்வுன்னு இது வரைக்கும் தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை. காவல்துறைக்கு அதிகாரம் வாங்கணும். ஏன்னா யாரை எதை சொன்னாலும் உடனே உதைக்கணும், அவன் மேலே கைது பண்ணணும், அவன் மேலே சட்டங்கள் பாயணும். காரணம் என்னன்னா, டெல்லியில் நடந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு மேலாக போராடினார்கள். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அன்றைக்கு மிருகபலம் அடைத்த இந்த மதவெறி பிடித்த பாஜக அரசு, இன்னைக்குனால மைனாரிட்டி அரசு, அப்படிப்பட்ட மதவெறி பிடித்த பாஜக அரசு அந்த விவசாயிகளை ஒன்றுமே பண்ண முடியல. 700 பேருக்கு மேல் விவசாயிகள் செத்தாங்க. ஏன் விவசாயம் காரை விற்று ஒரு அமைச்சருடைய மகன் காரை ஏற்றி கொன்னான். இப்படிப்பட்ட சூழலிலே கூட அந்த சட்டங்களை திரும்ப பெறுகின்ற வகையிலே நாங்கள் போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குகின்ற வகையிலே இந்த போராட்டம் வெற்றி கண்டது. அதனால தான் பார்த்தோம், இனிமேல் இந்த நாட்டில் நம்ம ஆட்சி அதிகாரம் வலுவாக இருந்த போதே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நம்ம மைனாரிட்டி அரசாக அப்பயே தெரிஞ்சிருக்குது அவனுக்கு. எப்பயே
அதிகாரம் இருக்கிற பொழுதே தெரிஞ்சிருக்குது. ஆகவே நாம் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்தவர்கள், இந்த சட்டத்தை எதிர்த்தவர்களை வெளியேற்றிட்டு இந்த சட்டத்தை பாஸ் பண்ணான். இது எல்லாரும் பேசிட்டாங்க, நான் மட்டும் புதுசாக ஒன்று சொல்லப்படல. அப்படி இந்த சட்டத்தை மாற்றிட்டு இப்போ என்னன்றான் 133 அதே சட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே சட்டத்தை போட்டு இப்போ வந்து நம்ம போராடுறோம். நம்ம எதிரில் நிற்கிறார் காவல்துறை அதிகாரி, நினைச்சா நம்மளை இப்போ கைது பண்ணலாம். அந்த சட்டம் இருந்தால் கைது பண்ணி எத்தனை நாள் ரிமாண்ட்லாம் கிடையாது. எஃப்ஐஆர், சிஎஸ்ஆர், அப்புறம் கிரிமினல் வழக்கு, அதுக்கு சார்ஜ் ஷீட் எல்லாம் நம்ம வழக்கறிஞர்லாம் தெளிவாக பேசிட்டாங்க. அது எப்போ வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கணும். ஏன்டான்னா இப்போ கவர்னர் நம்ம ரவி இருக்கிறாரு, அவர் வச்சு தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் பண்ணலான்னு பார்த்தா பலிக்கலை. அதனால தான் இப்படி சட்டத்தை ஏற்றி பண்ணா கவர்னரும் தேவையில்ல, ஜனாதிபதியும் தேவையில்லை. நம்ம காவல்துறை வச்சு நாடு முழுவதும் நம்முடைய சமஸ்கிருதத்தை நிலைநாட்டுகின்ற வகையில் இந்த மதவெறியை, இந்த மதத்தை பின்பற்றாமல் யாரெல்லாம் இருக்கிறானோ, மதவெறி யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவன் மேலே இந்த சட்டங்கள் பாயலாம். இதுதான் நோக்கம். ரொம்ப சிம்பிளாக சொன்னான். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த 133 152 வழக்கறிஞர் தான் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. நமக்கு நாம் படிக்கல, நமக்கு தெரியாது சட்டங்கள்லாம். ஆக இப்படிப்பட்ட சட்டங்களை போட்டு இனிமேல் வந்து நாட்டில் யாரும் போராடக்கூடாது, தண்ணி வரல கேட்கக்கூடாது, சாலை வசதியில் கேட்கக்கூடாது, பஸ் வரலன்னு கேட்கக்கூடாது. ஏன் அத்தியாவசியமான கேஸ் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் இது விறகடுப்பு இல்லை, கேஸ் தான். கேஸ் இருந்தால் தான் இனிமேல் சாப்பிட முடியும். அப்படி பண்ணுற கேஸ் வேணும் போராடினா கூட அது கூட என்ன பண்ணுவான், இந்த சட்டங்கள் மூலம் நம்மளை கைது பண்ணுவான். கைது பண்ணிட்டு இதில் சிறையில் வச்சுருவான். ஆக இப்படிப்பட்ட சட்டங்களை மாற்ற வேண்டும். இந்த சட்டங்கள்னால் இந்த மக்களை அதிகாரத்தில் இந்த போராடக்கூடாது என்பதை இந்த சட்டத்தின் மூலம் நம்மளை பயமுறுத்துகிறான். இந்த ஒரே ஒன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு மனு நீதி, சமூக நீதி, இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மனு நீதி தான் இந்த நாட்டினுடைய 2000 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. ஆக சமூக நீதி, இப்படி நம்மை போன்றவர்கள் தந்தை பெரியாருடைய தலைமையிலேயே பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் சமூக நீதி வேணும்டா அப்படின்னு போராடணும். இந்த சமூக நீதி வந்தால் இனிமே நம்ம பிள்ளை படிக்க முடியாது, உத்தியோகத்துக்கு போக முடியாது. இப்போ நம்முடைய காவல்துறை அதிகாரிலாம் வந்துக்கிறாங்க, அவங்கெல்லாம் யார் வேணாலும் இருக்கலாம், எந்த சாதி ஒன்றா இருக்கலாம், எந்த மதத்து ஒன்றா இருக்கலாம். இனிமே சமூக நீதியை பின்பற்றக்கூடாது. இப்படிப்பட்ட உயர் பதவிகளுக்கு இப்போ கலெக்டர் வந்துக்கிறாரு, அவர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாலாம் கலெக்டர் அவங்க காலத்துலலாம் 2000 ஆண்டு காலமாக பிராமணர்கள் மட்டுமே இருந்தான். எல்லா உயர் பதவியிலும் பிராமணர்கள் தான் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும். எவனும் போராடக்கூடாது, கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமை எதுவும் பேசக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த 3 சட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க. ஆகவே நாம் இது ஏன் சொல்லணும்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேர் கைதாகி சிறையில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், ஒருத்தர் வந்து சிபு சோரன். 2 பேர் கைதாகியிருக்காங்க. 2 பேர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர்கள். அந்தந்த கட்சிக்கு அவங்க தான் தலைவர்கள். இவங்க போய் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்கணும். கேட்டால் அவங்க கட்சி சார்பாக நாடாளுமன்றத்துக்கு நம்முடைய வேட்பாளரை நிறுத்தி அவங்க வெற்றி பெற செய்யணும். இதுக்கு மனு கேட்குறாங்க. என்னன்னு, எங்களுக்கு பிணை வேணும், எங்களுக்கு விசாரணை, எங்களுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுங்க, நாங்கள் வெளியே போய் பிரச்சாரம் செய்வோம்னு. ஆனால் அந்த 2 பேர் மனு போட்டதில் ஒருத்தர் மனு தான் கேட்டான். நிபந்தனையுடன் மனுவுக்கு அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுது. யாரான கெஜ்ரிவால். இன்னொருத்தர் சிபு சோரன், அவரும் போட்டார். அவர் ஜாமீன் இது வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா அவர் பழங்குடி, ஒரு பட்டியலினத்து மக்கள். ஆகவே இன்றைக்கு இந்த நாட்டின் உயர் பதவியான குடியரசுத் தலைவராக பட்டியலினத்தை முர்மு வந்திருந்தாலும் கூட ஒரு பட்டியலின தலைவருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு இந்த நாட்டில் நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் மனு நீதி. இந்த மனு நீதியை அகற்றப்பட வேண்டும், சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய சோசலிச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரும், நாம் எல்லோரும் ஓரணியில் இருந்து இந்த கருப்பு சட்டங்களை, 3 சட்டங்களை எதிர்த்தே தீர வேண்டும். நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்கு நம்முடைய ஒற்றுமைதான் முக்கியம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.